Hello viewers, welcome to Fight Club. So in today's news analysis 26th March 2025 அதோட நியூஸ் அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் கொலீஜியம் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட நியூஸ். ஸோ இது நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். கொலீஜியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியரியோட இனோவேஷன். ஓகே, ஸோ கொலீஜியம் 3 ஜட்ஜஸ் கேஸ்லேருந்து வந்திருக்கும். 3rd ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ இந்த கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஜுடிஷியரிக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது முதல்ல 4 ஜட்ஜஸ் ப்ளஸ் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறவங்க சேர்ந்து நேம் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த நேமை தான் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் இன் கன்சல்டேஷன் வித் சச் ஜட்ஜஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்போ அதோட மீனிங் அப்படிங்கிறது இவால்வ் ஆகும்போது உங்களுக்கு அந்த கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது வரும். ஸோ கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபார்மலான ஒரு குரூப் தான். ஓகேவா, ஒரு ஃபாரம். ஓகேங்களா, அங்கே 4 ஜட்ஜஸ் ப்ளஸ் ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. தே வில் செலக்ட் த நேம். ஓகே, அவங்க கொடுக்குற நேமை தான் இவங்க அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். ரைட். இப்போ இந்த கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஜுடிஷியரிக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாலும் அங்கே பிரச்சனை என்னென்னா டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கன்சர்னாக சொல்லப்படுது. அப்போ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி, NJAC அப்படின்னு சொல்லுவாங்க. 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இது NJAC அப்படிங்கிறது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது அந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியை பாதிக்கிற மாதிரி இருக்குது, ஜுடிஷியரியை பாதிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு he will declare it void. ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சஹயோக் போர்ட்டல். ஓகேங்களா, சஹயோக் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். வேர் இப்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தப்பாக ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அதை உடனே கரஸ்பாண்டிங் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரி, இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு தவறான செய்தி வந்துச்சுன்னா அதை உடனே அவங்க எடுத்துடணும். ஃபேஸ்புக்கில் ஒரு தவறான ஒரு செய்தியை பரப்புனாங்கன்னா அதை உடனே எடுத்துடணும். அந்த கம்ப்ளைன்ஸை என்ஷூர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் சஹயோக் போர்ட்டல். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஸ்ரேயா சிங்கல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் டு ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியாலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட், அங்கேயும் அந்த ஸ்பீச்சுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்ன தீர்ப்பு தான் ஸ்ரேயா சிங்கால் கேஸ். செக்ஷன் 69A ஆஃப் IT ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்டென்ஷனாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போது கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு எதிராகவோ இல்லை தவறான செய்தி ஏதாச்சும் ஒன்று இன்டர்நெட்டில் இருக்குது அப்படின்னா அதை வெளியெடுப்பதற்கு, அதை கேன்சல் பண்ணுறதுக்கு இல்லை அதை இல்லாமல் பண்ணுறதுக்கான அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு செக்ஷன் 69A அப்படின்ற ஆக்ட்லேருந்து வருது. ஓகேவா, பிளாக்கிங் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பிளாக் பண்ணிடலாம் கவர்மெண்ட். 69A ஆஃப் IT ஆக்ட் மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த நியூஸ் ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் தான், கச்சத்தீவு சம்மந்தப்பட்டது. அந்த கச்சத்தீவு சம்மந்தப்பட்ட கேஸை சுப்ரீம் கோர்ட் செப்டம்பர் 15 அன்னைக்கு கேட்குறதா இருக்காங்க. ஓகேங்களா, இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தீவு. ஓகே, இந்த தீவை தமிழ்நாடு, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் அவங்க ஸ்ரீலங்கா கிட்டேயே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அலிகேஷன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கச்சத்தீவு சம்மந்தப்பட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இட் இஸ் அ அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்ட். அங்கே மனிதர்கள் இல்லை. ஓகேங்களா, மனிதர்கள் இருந்தால் அங்கே வேறு சினாரியோ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ மனிதர்கள் இல்லாத ஒரு தீவு. ஓகே, நார்த் ஈஸ்ட் ஆஃப் ராமேஸ்வரம் டெல்ட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலங்காவோட டெல்ட் ஐலாண்ட். ஓகே, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா 10 மைல் நார்த் ஈஸ்ட் ஆஃப் ராமேஸ்வரம். ஓகேவா, அண்ட் 9 மைல் அப்படிங்கிறது ஃப்ரம் ஸ்ரீலங்கா சைட். அப்போது ஸ்ரீலங்கா சைடில் தான் அது இருக்குது. இங்கேருந்து 10, அங்கேருந்து 9 மைல் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ தெர் இஸ் அ அக்ரிமெண்ட், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ். இதில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் கையெழுத்து போட்டிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி இந்த மாதிரி பவுண்ட்ரி இன்டர்நேஷ்னல் மேரிடைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கடல் சார்ந்த பகுதிகளில் ஒரு தீவு அப்படிங்கிறது வந்து யாருக்கு அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறப்போ அந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் கொடுப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனால் இது ஸ்ரீலங்காவோடதுன்னு ஆயிடுது. ஓகேங்களா, ஸோ இதற்கு எதிராக தான் இப்போ அந்த கேஸ் போட்டிருக்காங்க. ரைட். தென் கான்ட்ராரி டு காமன் பிலீஃப், ஸ்டேட்டுக்கு ஒரு ரீஜியனை கொடுக்கறதுக்கான அதிகாரம் இல்லை. ஒன்லி பார்லிமெண்ட் கேன் ஹாவ் கம்ப்ளீட் அத்தாரிட்டி ஓவர் திஸ் டெரிட்டோரியல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா, அது ஸ்டேட் பவுண்டரியை மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்த வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு தான். ஓகேவா, ஒரு இடத்த கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனில் டைரக்ட் ப்ரொவிஷன் இல்லை. சரிங்களா, ஆனால் சின்ன ஏரியா பவுண்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்லேயே பண்ணிக்கலாம்.
ஓகே. பட் இங்கே வந்து அந்த இடத்த கொடுக்குறதுல பிரச்சனை வரல, பிகாஸ் அந்த ரீஜன் ஃபஸ்ட்டு நம்மளோடதே கிடையாது. இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். நம்மள்தான் இருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தான் இந்த பெருபாரி யூனியன் கேஸ் அப்படின்றலாம் படிச்சிருப்போம். அதில் நம்மளோட ரீஜனை வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை. பட் when it comes to கச்சத்தீவு நமக்கு அந்த பிரச்சனை வரல, பிகாஸ் கச்சத்தீவு நம்மளோடதே கிடையாது. இட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் மேரிடைம் யுன்க்ளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம கொடுத்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பட் இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் கொடுக்குறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இது இருக்குது, அது சரியில்லை அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கேஸ் எடுத்திருக்காங்க. நவ் லெட் அஸ் see how this develops. சரி, எடிட்டோரியல் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரேட் அபாண்டன்மெண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தானில் அப்போ யூஎஸ் அவங்க உள்ளே வந்தாங்க, திரும்ப சப்போர்ட் பண்ணுறேன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நாட்டோட ஒரு மினரல் டீல் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை கை விட்டுட்டாங்க. அப்புறம் தாலிபான் ரெஜிம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் தாலிபான் ரெஜிம் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பெண்களை வந்து பொது இடங்களில் இருக்கக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு ரொம்ப ஹார்ஷான ஒரு ரெஜிமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இவங்களோட ரோல் என்னவாக இருந்துச்சு, இந்தியா எப்படி தாலிபானை டீல் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் மிஷன் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட கன்சுலேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? தூதரகம் எம்பசியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, போக போக என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது டர்க்கி சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வேண்டாம். இது கனடாவோட எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது, அதுவும் நமக்கு வேண்டாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வேக்சினோட சைடு எஃபெக்டில் இறந்தவர்களுக்கு இப்போ யார் வந்து நஷ்டஈடு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். ஓகேங்களா? இப்போ கோவிட் வேக்சின் போட்டாச்சு. வேக்சினில் லாபம் பெற்றது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த சைதா கேஸ் அப்படிங்கிறது லாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்சின் மேனுஃபேக்சர் எடுத்துட்டான். இப்போ சம்மந்தமே இல்லாமல் இறந்தவங்களுக்கு கவர்மெண்ட்டே காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே டாட்லா அப்படின்னு பேசியிருக்காங்க. ரைட். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அந்த வேக்சினை எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, ஏன்னா அந்த கோவிட் டைமில் ரொம்ப வேகமாக எல்லாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான், நாட் தட் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து அந்த ஜட்ஜஸ் இன்ஹவுஸ் என்கொயரி சம்மந்தப்பட்ட நியூஸு. இப்போ ஒரு இன்ஹவுஸ் என்கொயரி அப்படின்னு வரும்போது என்னென்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிஜேஐ கிட்ட போகும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து சிஜேஐ கிட்ட போகும். சிஜேஐ அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது அலிகேஷன்ஸை பொறுத்து ஹி வில் டிசைட் என்கொயரி வைக்கணுமா வேணாமா அப்படின்னு. அப்போ என்கொயரி வைக்கணும்னு நினச்சா அந்த அப்போ அந்த யார் ஜட்ஜு மேலே பிரச்சனையோ அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பார். அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் சைடில் ஒரு ஃபேர் ஆர்கியூமெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கிட்டு திரும்ப அவர் வந்து ஒரு ஜட்ஜஸ் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுவார். இந்த கமிட்டியில் 2 சிஜே இருப்பாங்க, வேறு ஸ்டேட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இருப்பாங்க அவங்க, தென் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ். இவங்க 3 பேரும் என்கொயரி பண்ணுவாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் கொடுப்பாங்க, இவங்க வச்சுக்கலாமா இல்லை வேலையை விட்டு தூக்கணுமான்னு. தென் பேஸ்ட் ஆன் தட் ரெக்கமெண்டேஷன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வில் ஆக்ட். ஓகேங்களா? அண்ட் இஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா தே வில் கம்யூனிகேட் இட் டு தி ஜட்ஜ். அந்த ஜட்ஜை ரிசைன் பண்ணிடணும். இல்லை அடம் பிடிச்சாரு அப்படின்னா தென் த சேம் வில் பி செட் டு பிரசிடென்ட் அண்ட் கவர்மெண்ட், அதாவது பார்லிமெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. அங்கே அவங்க இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி தே வில் ரிமூவ் த ஜட்ஜ். டில் டேட் எந்த ஜட்ஜையுமே இம்பீச் பண்ணது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கு, அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டெத் ரோ கான்விக்ட்டுக்கு இந்தியாவோட என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னா பெருசாக எதுவும் கிடையாது. அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு ஒரு கிளெமன்சி அந்த நாட்டோட மன்னர்கிட்டையோ அந்த நாட்டோட ஜனாதிபதிக்கிட்டேயோ அந்த மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதுக்கு நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் நியூஸ். ஓகேங்களா? யூஎஸில் வந்து டிரான்ஸ்ஜெனிக் மைஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருப்பாருன்னா டிரான்ஸ்ஜெண்டர் மவுஸ் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத காசு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ கொடுத்துருப்பாரு. அதனால் வந்து நியூஸு பெருசாக சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேப்சாங் பிளெயின் டெம்ஷோக் இங்கே தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் லாஸ்ட்டாக ஃபைட் அந்த இஷ்யூன்றது நடந்துச்சு. ரைட்டா? அதுதான் இப்போ அவங்க திரும்ப தேர் ரெசியூமிங் கோஆப்ரேஷன், அவ்வளோதான். ஓகே, இது வந்து சௌகத்தி மோடி அப்படிங்கிறது கிஃப்ட் ஃபார் முஸ்லீம் சீக்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம். ஓகேவா? அவ்வளோதான், பெருசாக இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் எகெயின் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸாக இருக்குது. என்ன அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷனில் ஸ்பீக்கருக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஆன்டி டிஃபெக்ஷனாக இல்லையான்ற டிசைட் ஒன்லி ஸ்பீக்கர். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் ராஜ்யசபா சேர்மேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பவர் அப்படிங்கிறது ஸ்பீக்கருக்கு கொடுத்தப்போ டைம் லைன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ டைம் லைன் கொடுக்கலன்னா அவர் எப்போ வேணால் டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு கேஸ் லாஸ்ட்டாக வந்தப்போ கேஷப் மேகச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிப்பூர் கேஸ் சொல்லுவாங்க. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. இப்போ அது என்ன அதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டு தான் இந்த நியூஸ். ஓகேவா? ஸோ 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 10th ஷெட்யூலில் உள்ள வந்துருக்கும்.
ஸோ அது எமன்ரேகா அப்படிங்கிற ஸ்கீம் இருக்கு இல்லையா, 100 நாள் வேலை திட்டம். அந்த திட்டத்தில் ஃபண்டிங் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டுக்கு தான் நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம் உத்தரப்பிரதேசை விட அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கொஸ்டின் அவர் கேள்வி நேரத்தில் ஒரு பதில் கொடுத்துருப்பார். அது தவறான ஒரு பதில் அப்படிங்கிறதுனால இந்த நியூஸ் வந்துச்சு. ஏன்னா அங்கே லாஸ்ட்டாக கொடுத்த எமன்ரேகா வெப்சைட்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபண்ட் அலோகேட் ஆகவே இல்லை. ரைட். ஸோ பாயிண்ட் இஸ், ஸ்டேட்டோட பாப்புலேஷனை பேஸ் பண்ணி எமன்ரேகாவுக்கு ஃபண்டு வராது. அது ஒரு டிமாண்ட் ட்ரிவன் ஸ்கீம். அதாவது வேலை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி பணம் ஒதுக்கீடு செய்யப்படும். ஸோ அது பேஸ் பண்ணி இருக்குன்றது இங்கே சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா எஃபிஐ சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ். எஃபிஐ அப்படிங்கிறது எஃபிஐ எஃப்டிஐ ரெண்டு இருக்கும். எஃப்டிஐ அப்படின்னா 10% மேலே ஈக்விட்டி அப்படின்னு போச்சுன்னா அது எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க. 10% கீழே அப்படின்னா எஃபிஐ. எஃபிஐனா இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் எஃபிஐன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போனாலும் போடலாம், எப்போனாலும் எடுத்துக்கலாம். எஃப்டிஐ அப்படின்னா முதலீடு, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த கம்பெனியோட மெஷினரிஸ், ஓகேங்களா, கம்பெனிக்கு டைரெக்டாக அவங்க ஒரு பெரிய ஷேர் வச்சுக்கிறது, இதெல்லாமே எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எஃபிஐ அப்படிங்கிறத நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பயங்கரமாக ட்ரைவ் பண்ணும். சரிங்களா, நிறைய எஃபிஐ உள்ளே வந்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஜாஸ்தியாகும். எஃபிஐ எடுத்தாங்கன்னா ஸ்டாக் உடனே கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆஃப்லைட் என்னாச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய அடி வாங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஆகஸ்ட் 24 அன்றைக்கி ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 25,000 கோடி வரை இருக்கக்கூடிய எஃபிஐலாம் அவங்க டீட்டெயில்ஸ், கிரானுலர் டேட்டான்னு சொல்லுவாங்க, ரொம்ப தெளிவான தரவுகளை கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அப்போ இவ்வளோ டீட்டெயிலாக நான் எங்கே கொடுத்துட்ருக்கிறது, இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நமக்கு செட் ஆகாது, நிறைய பேர் காசு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 25,000 அப்படிங்கிறத 50,000 ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எஃப்டிஐ எஃபிஐ அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி வைங்க. அடுத்து க்ரீன் அண்ட் டிஜிட்டல் ஷிப்பிங் காரிடார் இந்தியா சிங்கப்பூர் சைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த நியூஸு. நீங்கள் க்ரீன் ஷிப்பிங் சம்மந்தப்பட்ட டேட்டாவை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா நார்வேவோட ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், க்ரீன் வாயேஜ் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ரீன் ஷிப்பிங் அப்படின்னு வரும்போது அங்கே சில டார்கெட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போக்குள்ளே க்ரீன் ஷிப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி வைங்க. ஸோ பிளேசஸ் இன் நியூஸ் அப்படின்னு வரும்போது வில்லேஜ் ஆஃப் டோரா, நார்த் ஆஃப் எல்ஃபிஷர் அப்படிங்கிறது நார்த் டார்ஃபூர் அப்படின்ற டார்ஃபூர் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய சூடானோட ஏரியா, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க போதும். ஸோ பிளாக் சீயை சுற்றி அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளாக் சி அப்படிங்கிறது மேப் ரீடிங்கில் பார்த்து வச்சுங்க. ஓகேவா, பிளாக் சி அண்ட் மேப்பில் அதை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நியூமானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாரிக் அப்படிங்கிறது வரும். பிளாக் ரஷ்யா உக்ரைன் பிளாக் சீயை சுற்றி இருக்கக்கூடிய ஃபைட் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளாக் சி மேப் ரீடிங் பார்த்து வச்சுக்கோங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்து வச்சுங்க. தென் ஸ்விஃப்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி அதை இமேஜின் பண்ணிக்கலாம்னா, ரெண்டு பேங்க்குக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் சேட் மாதிரி ஒரு செக்யூர்ட் அஃபீஷியல் கம்யூனிகேஷன். அந்த ஒரு பேங்க் இன்னொரு பேங்க், ஏன்னா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வரும்போது அந்த பேங்க் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு கம்யூனிகேஷனை ரொம்ப சேஃபாக செக்யூராக வச்சுக்கிறதுக்கு ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்லாம் பாசிபிள் த்ரூ ஸ்விஃப்ட். ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஃபார் வாட்டர், ஓகேங்களா, ஸ்டார்ஸ் அண்ட் வாட்டர் இது ரெண்டையும் இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ். ஓகேங்களா. ஸோ மொதல் ஸ்டார்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆனது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி இந்த நியூஸ் இருக்கும். ஸோ இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்ஸோட ஃபர்ஸ்ட் வாட்டர் அப்படிங்கிறத தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதோட கண்டுபிடிக்கிறது மூலிமா லைஃப் எப்போ ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுக்கான அனுமானிக்கக்கூடிய அந்த ஏஜ் அப்படிங்கிறது ரொம்பவே பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. பின்னாடி இந்த சென்ஸ் டுவர்ட்ஸ் பிக் பேங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் மாலிக்யூல். நம்ம யூனிவர்ஸில் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த மோஸ்ட் அபண்டன்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் மாலிக்யூல் H2 அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கார்பன் மோனாக்சைடு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாட்டர் அப்படின்றது இருக்குது. ஓகேவா. ஆனால் வாட்டர் எங்கேருந்து வந்துச்சு எப்படி அப்படிங்கிறது இன்னுமே ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லாதது. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே பிக் பேங் தெரியும். வடிச்சதுக்கப்புறம் த இம்மென்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாலிகுல்ஸாக மாறும். அப்போது ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை சுற்றி பிளானட்ஸ் ஃபார்ம் ஆகும், கேலக்ஸிஸ் இதெல்லாமே ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த ஸ்டார்ஸை இவங்க 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டாரோட லாஞ்சிட்டிவிட்டி எவ்வளோ நாள் ஸ்டார் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மாஸ். இந்த மேசிவ் ஸ்டார் அப்படிங்கிறது சீக்கிரமாக போயிடும், ஃபாஸ்ட்டாக நிறைய அதோட ஃபியூவல்ஸ் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படும். அதனால் சீக்கிரமாகவே லைஃப் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். இதுவே ஸ்மாலர் ஸ்டார் லாங்கர் லைஃப் இருக்கும். இது போன வருஷத்தோட UPSC கொஸ்டின். சரியா. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாருடைய ஏஜ் அண்ட் மெட்டாலிசிட்டி, அதாவது அதில் எவ்வளோ
எலிமெண்ட்ஸ் இருக்குது. பிசைட்ஸ் ஹைட்ரஜன் ஹீலியம் இல்லாமல் வேறு என்ன இருக்குது, அது எவ்வளோ ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் மெட்டாலிசிட்டி. இதை பேஸ் பண்ணி ஸ்டார்ஸை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் 1 ஸ்டார். இதில் வந்து சன் அண்ட் யங்கஸ்ட் ஸ்டார்ஸ் இதெல்லாம் மெட்டல் ரிச்சாக இருக்கும். இது பாப்புலேஷன் 1. பாப்புலேஷன் 2 அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஓல்டர், மெட்டாலிசிட்டி கொஞ்சம் கம்மி. பாப்புலேஷன் 3 அப்படிங்கிறது ஓல்டஸ்ட் ஸ்டார். ஓகேங்களா? ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும்தான் மோஸ்ட்லி இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து மெட்டல்ஸ் அவ்வளோவா இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய ஜைஜாண்டிக் ஸ்டார்ஸ் அந்த டைமில் ஏர்லி பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸில் சன்னை விட 100 மடங்கு பெரிய ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டான லைஃப் ஸ்பேனில் இருந்திருக்கும். ஸோ அப்போ அது வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகி போகிறப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாமே இருந்திருக்கும். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏர்லி டேஸ். அது எப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் நோவா அப்படிங்கிறதுலாம் நடக்கிற டைம்லேயே, ஃபஸ்ட்டு சூப்பர் நோவா நடக்கிறப்பே உங்களுக்கு இனஃப் வாட்டர் கிடச்சிருக்கும். அந்த வாட்டர் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த யூனிவர்ஸை ஃபுல்லாக தண்ணி அப்படிங்கிறது இருக்கிற அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தண்ணி இருக்குது அப்படின்னா உயிரினங்கள் உயிர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் நியூஸ். ஸோ இது யூக்ளிட் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரியோட இமேஜஸ். இதில் காமிக்கிறது எல்லாமே கேலக்ஸிஸ். ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இதெல்லாம் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக ஒரு பெரிய ஒரு சோலார் சிஸ்டம் ஆர் ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ், பார்க்க தான் சின்னது மாதிரி தெரியும். நம்மளோட மில்கி வேவும் இதே மாதிரியான ஒரு கேலக்ஸி தான். ரைட்? ஸோ இப்போ இதை வந்து எந்த அப்சர்வேட்டரியில் பார்த்துருக்காங்கன்னா யூக்ளிட் அப்சர்வேட்டரி. ஸோ அது எந்த கண்ட்ரியோடது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் அவர் டெய்லி நியூஸ் அனாலிசிஸ். நாளைக்கு வேற ஒரு அனாலிசிஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் த சேனல் அண்ட் ஆல் த பெஸ்ட்.